Taste the Daily. விமலேஸ்வர் என்னன்னா இந்த குறிப்பிட்ட இந்த சிவகங்கை இந்த மரண வழக்கை பொறுத்த வரைக்கும் திமுக நாங்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக தான் இருக்கோம். இதை பாருங்க 5 பேர் நாங்கள் காவல்துறையை சேர்ந்தவங்களெல்லாம் காவல்துறையை சேர்ந்தவங்களே தப்பு பண்ணாலும் அவங்க மேலே நாங்கள் நடவடிக்கை எடுப்போம், அவங்களை இதெல்லாம் நடவடிக்கைலாம் எடுத்திருக்கிறோம். அதே மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய எஸ்பி மேலே நாங்கள் நடவடிக்கை எடுத்திருக்கிறோம் அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க இல்லையா. இது எல்லாமே மக்கள்கிட்ட சரி ஓகே திமுக அவங்களுடைய இதை சரியாக பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை கொடுக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, இதை இவ்வளோ பெரிய போராட்டம் ஆர்ப்பாட்டத்திற்கு பிறகு அவங்க அதை பண்ணியிருக்கக்கூடாது. உதாரணமாக எல்லாரும் வெளிப்படையாக சொல்லிட்டு போயிட்டாங்க. ஒரு சின்ன புள்ளி விவரம் சொல்லணும்னு பார்த்தா 2021 சீர்காழியில் சத்தியவாணன் ஒருத்தர் இதே மாதிரி மரணம். அதே 2021 பரமத்தி வேலூரில் மணிகண்டன் ஒருத்தர், 2021 ராமநாதபுரத்தில் திரும்பவும் மணிகண்டன் ஒருத்தர், அப்புறம் 2022 தருமபுரியில் பிரபாகரன், 2022 திருநெல்வேலியில் சுலைமான் ஒருத்தர், அதே 2022 சென்னை தலைமைச் செயலகத்தில் விக்னேஷ், அது நீங்கள் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. 2022 திருவண்ணாமலை திரும்ப தங்கமணின்னு ஒருத்தர், திரும்ப 2022 சென்னை கொடுங்கையூரில் ராஜேஷ்னு ஒரு நபர், ராஜசேகர்னு ஒருத்தர், 2023 கடைசியா மதுரையில் வேடன் ஒரு நபர். அதன் பிறகு 2024 தான் கொஞ்சம் பிரேக் விட்டாங்க. திரும்ப இப்ப 2025 என்னன்னா இந்த விஷயம் இன்னைக்கு கடைசியா மாத்தினாங்க பாருங்க. இன்னைக்கு நேத்து நள்ளிரவு 1 மணிக்கு கூட்டிட்டு இன்னைக்கு 3 மணிக்கு இந்த 5 பேரையும் சிறையில் அடைச்சாங்க. அப்படின்னும் போது 6 பேர் சஸ்பெண்ட் பண்ணியிருக்கும் போது அந்த 5 பேரை சிறையில் அடைச்ச நோக்கம் என்ன? அப்போ அந்த ஒருத்தர் வாகன ஓட்டுநராக தான் அப்போ வாகன ஓட்டுநராக இருந்தால் அவர் தப்பு பண்ணியிருக்க மாட்டாரா? இதே ஒரு அக்யூஸ்டா இருந்து ஒரு குற்றச்செயலில் இருக்கும் ஒரு வாகனம் ஓட்டியா இருந்தான்னா அவனையும் கண்டிப்பாக அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்கல்ல. இப்போ இந்த 6 பேரை சஸ்பெண்ட் பண்ணிட்டு 5 பேரை மதுக்கு எதுக்கு ரிமாண்ட் பண்ணணும்? ஒரு கேள்வி. ரெண்டாவது, இவ்வளோ பிரச்சனைக்கு அப்புறம் இப்போது சில மணி நேரத்துக்கு முன்னாடி ஆஷிஷ் ராவத் அவர் காத்திருப்போர் பட்டியலுக்கு மாத்துறாங்க. காத்திருப்போர் பட்டியல்ன்றது ஒரு பனிஷ்மெண்ட் கிடையாது. காத்திருப்போர் பட்டியல்ன்றது ஒரு பனிஷ்மெண்ட் கிடையாது. அப்போ அந்த இவரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ டிஎஸ்பியை இப்போ சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. நியாயமா பார்த்தா அப்படி காவல்துறை மேல நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு பார்த்தா ஒரு சின்ன உதாரணம், ஒரு 20 நாளுக்கு முன்னால போயிடுவோம். 20 நாளுக்கு முன்னாடி போனீங்கன்னா ஒரு பையனை ஒரு பெண் எஸ்ஐ ஒரு ஏடிஜிபி கார்ல கொண்டு போறாங்க. கொண்டு போனதுக்காக அந்த ஏடிஜிபி கார் போச்சு. இத்தனைக்கு எஃப்ஐஆர்ல பேரே இல்லை, ஏடிஜிபி பேர் எஃப்ஐஆர்ல இல்ல. நீதிமன்றத்துக்கு நீதிபதிக்கு இந்த மாதிரி ஏடிஜிபி கார் போயிருக்கு, இவரு போன்ல பேசியிருக்காரு, இந்த எவிடன்ஸ் எல்லாம் கொண்டு போய் சப்மிட் பண்ணது இதே காவல்துறை தான். இதே காவல்துறை தான் சப்மிட் பண்ணி அந்த கார் போச்சுன்றதுக்காக அந்த ஏடிஜிபியை சஸ்பெண்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணாங்கல்ல, கைது பண்ணாங்கல்ல. அப்படி இருக்கும்போது இவ்வளோ பிரச்சனைக்கு மத்தியில் இன்னைக்கு அந்த 5 பேரை கைது பண்ணிட்டு சஸ்பெண்ட் பண்றாங்க டிஎஸ்பி. நியாயமா பார்த்தா டிஎஸ்பியும் சஸ்பெண்ட் பண்ணியிருக்கணும், அவரையும் கைது பண்ணியிருக்கணும். ஏன்னு கேட்டா ஒரு ஸ்பெஷல் டீம் அப்படின்னா சென்னையில் ஒரு ஸ்பெஷல் டீம்னா ஏசி தலைமையில் ஒரு டிசி தலைமையில் ஒரு ஸ்பெஷல் டீம் இருக்கும். அங்கே ஒரு ஸ்பெஷல் டீம், அது ஹெட்லெஸ் சிக்கனா அதுல ஒரு இன்ஸ்பெக்டர் கிடையாது, அதாவது டிஎஸ்பியோட தனிப்படைன்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. ஆனா இதுல ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, காவலர்கள் ஒபே மை ஆர்டர் தான். காவலர்கள் எல்லாரையும் கெட்டவங்கன்னு சொல்லிட முடியாது, எல்லாரையும் நல்லவங்கன்னு சொல்லிட முடியாது. இந்த காவல்துறையில ஸ்பெஷல் டீம் அப்படின்ற வார்த்தையை ஒரு புனிதமான வார்த்தையை நினைச்சிட்டு அவங்ககிட்ட நகையை மீட்டு கொடுக்கணும் அப்படின்னு ஒரு வார்த்தையை அழுத்தம் கொடுக்குது இந்த ஸ்பெஷல் டீமுக்கு. அதெல்லாம் தெரியாது, அக்யூஸ்டை பிடிக்கணும், நகையை செக்யூர் பண்ணணும் அப்படின்னு அந்த அழுத்தம் கொடுக்கறதுனால, அந்த அழுத்தத்தினால இவங்க கொல்லணும்னு அர்த்தம் கிடையாது. இப்ப காவல்துறை இதுல இந்த விஷயத்துல தான் என்னன்னா, ஏதோ ஒரு அழுத்தத்தினால காவல்துறை அப்படி பண்ணிருக்காங்கன்னா அந்த அழுத்தம் எங்கிருந்து வந்தது அப்படிங்கிற ஒரு கேள்வியை அவங்க முன்வைக்கிறாங்க. யாரு காவல்துறைக்கே அழுத்தம் கொடுக்கிற அளவுக்கு அதிகாரம்னா அப்ப ஆளும் தரப்பை சேர்ந்தவர்களா அப்படிங்கிற கேள்வி இந்த இடத்துல வருது இல்லையா? அதாவது முதல் நிலை காவலர், 2ஆம் நிலை காவலர், இந்த 6 பேர் அப்படிதான் இருக்காங்க. இவங்களுக்கு டைரக்டா ஒரு ஆளும் தரப்போ ஒரு பெரிய மனிதர்களோ இவங்களுக்கு அழுத்தம் கொடுக்கவே முடியாது. அப்ப இவங்க அரெஸ்ட் பண்ணிட்டு, இப்ப நீங்க சென்னையிலேயே ஒரு அரெஸ்ட் பண்ணி ஒரு ஸ்பெஷல் டீம் பிடிச்சிட்டாங்க, அக்யூஸ்ட சஸ்பெக்ட பிடிச்சிட்டாங்க, எடுத்துட்டு ஸ்டேஷன்ல ஒப்படைச்ச உடனே அந்த இன்ஸ்பெக்டர் என்ன சொல்லுவாங்க, எப்பா புட்டோலோட போயிடு, இங்க அடிக்காத, அவனுக்கு எதனா ஆச்சுன்னா நாங்க தான் பொறுப்பு அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்லுவாங்க. ஆனா இந்த சம்பவத்துல முழுக்க தலையிட்டு இருக்கிறது டிஎஸ்பி. ஆனா அந்த இன்ஸ்பெக்டர் அந்த ஸ்டேஷன் திருப்புவனம் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டருக்கே தெரியாது இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட். இதுல ரொம்ப கேவலமான விஷயம் என்னன்னா,
எஃப்ஐஆரே பதிவு பண்ணல, ஒரு சிஎஸ்ஆர் தான் கொடுத்துருக்காங்க. 2வது நாள் வெள்ளிக்கிழமை 27 முடிஞ்சு 28 தான் புகாரே வாங்குறாங்க. அந்த புகார் கொடுத்தவங்க வெளியே வந்து சொல்றாங்க புகார் வாங்கிட்டோம், புகார் இப்பதான் நாங்க கொடுத்தோம், புகார் கொடுத்துருக்கோன்றாங்க. அப்ப 100 கால்ஸ்ல 100 கால்ஸ் ஃபார்மாலிட்டிக்கு ஒரு 100 கால்ஸ் பண்ணிட்டு ஏதோ பர்சனலா ஒரு காவல்துறையோட இன்ஃப்ளூயன்ஸ் அது வந்து ஏன் நம்ம டிஎஸ்பியை சொல்றோம், எஸ்பிஏ கூட அழுத்தம் கொடுத்துருக்கலாம்ல, எஸ்பிஏ டிஎஸ்பிக்கு அழுத்தம் கொடுத்துருக்கலாம்ல. டிஎஸ்பியோட தனிப்படை வந்திருக்காங்க, தனிப்படை வந்து ஒரு கொலைவெறி தாக்குதல் நடத்தணும்ன்ற வெறி, ஒரு 9 பவுன் நகைக்கு கொலைவெறி தாக்குதல் நடத்த. இந்த இடத்துல தான் ஒரு சந்தேகம் என்னன்னா, அந்த கொலைவெறி தாக்குதல் 44 இடங்கள்ல காயம் இருக்குன்னு நீதிபதியே சொல்லியிருக்கிறாரு. அந்த அறிக்கையெல்லாம் இன்னைக்கு பார்த்துட்டு 3 மணிக்கு பார்த்துட்டு இவ்வளவு கொடூரமாக தாக்குற அளவுக்கு அங்க வேறு ஏதாவது அழுத்தங்கள் இருந்ததா ஒண்ணு. இன்னொன்னு, நம்ம இந்த மாதிரி தான் இங்க விசாரணை நடத்தணும், அப்பதான் வந்து உண்மையை கண்டுபிடிக்க முடியுங்கிற அந்த அதிகாரத்தை யார் அவங்களுக்கு கொடுத்தது? இல்ல அவங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய அந்த விசாரணை பண்ணலாங்கிற அதிகாரத்தை காவல்துறையை சேர்ந்தவங்கலாம் தவறாக எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி பண்றாங்களா? காவல்துறையில ஒரு சிலர் எப்படின்னா ஒரு 2 பிரிவு இருக்கு. அட்மினிஸ்ட்ரேஷன் கிரவுண்ட்ல ஒர்க் பண்றவங்களே ஒரு ஆபீசர்ஸ் இருப்பாங்க, ஆபீஷியல்லே ஒர்க் பண்றவங்க, ஒருத்தங்க லா அண்ட் ஆர்டர்ல ஒர்க் பண்றவங்க இருப்பாங்க. இப்போ இந்த ஆஷிஷ் ராவத் இவரோட எஸ்பி இவர்கிட்டே வந்துருவோமே, இவர் இங்க வந்து 2 வருஷம் ஆச்சு. 2 வருஷத்துல பல கொலைகள் நடந்திருக்கு எங்க சிவகங்கைக்குள்ள. அப்போ இவர் லா அண்ட் இப்ப இவரை நேத்து காத்திருப்போர் பட்டியல் கொண்டு வந்துட்டாங்கல்ல, பல்வீர் சிங் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அவரை கொண்டு வரும்போது திரும்ப அவரை சஸ்பெண்ட் ரிவோக் பண்ணிட்டு அவர் இப்ப எங்க இருக்காருன்னு தெரியல, ஆனா லா அண்ட் ஆர்டர்ல கிடையாது. அதே மாதிரி இவருக்கு மேல இருக்க அதிகாரி ஒருத்தர் லா அண்ட் ஆர்டர்ல பணிபுரிஞ்ச அனுபவம் இருந்தா மட்டும்தான் அவங்க லா அண்ட் ஆர்டர்ல போடணும். இப்ப உதாரணத்துக்கு ஒரே ஒரு விஷயம் இந்த நேர்காணல் மூலமா சொல்றேன். நம்ம டிஜிபி இப்ப இருக்க டிஜிபிய சென்னை மாநகர காவல் ஆணையரா இருக்கும் போது தான் அவர் லா அண்ட் ஆர்டர்ல இருந்தாரு. கடந்த 10 ஆண்டுகள் அவர் லா அண்ட் ஆர்டர்லயே இல்ல, இப்ப அவர் டிஜிபியா இருக்காரு, தமிழ்நாடு காவல்துறை தலைவரா இருக்காரு. இதே மாதிரி தான் ஒரு பிரச்சனைகள் வரும்போது ஒரு சின்ன காவல் ஹெட் ஆஃப் தி ஃபோர்ஸ் யாரு, அந்த டிஸ்ட்ரிக்ட் எஸ்பி தான். ஒரு காவலர் தப்பு பண்ணிட்டாரு, அதனால ஒரு அரசுக்கு இழக்கு வருதுன்னு தெரிஞ்ச போது உடனடியா அந்த எஸ்பியை திரும்ப இந்த ஆன் டியூட்டி லா அண்ட் ஆர்டர் டியூட்டிக்கே கொண்டு வராம எவ்வளோ பணிகள் காவல்துறையில் இருக்கு. அதுல கொண்டு போகும்போது ஐயோ நம்ம லா அண்ட் ஆர்டர்ல இருக்கிறத நம்ம கரெக்டா இருக்கணும், ஒவ்வொருத்தங்க கரெக்டா இருப்பாங்க. இது எல்லாத்தையும் அதுக்கு மேல இருக்க இடம், அதுக்கு மேலிடம், அதுக்கு மேலிடம் காவல்துறையில இருக்கு. இப்ப இவங்க எதிர்க்கட்சி தலைவரையே நிர்வகிக்கிற முதலமைச்சர் இதெல்லாம் எதிர்க்கட்சி தலைவர், இப்ப எதிர்க்கட்சி தலைவர், இப்ப நீங்க நம்ம தலைப்புல இருந்து என்ன சொல்றோம்னா, சிவகங்கை காவல் நிலைய மரண விவகாரம் சிபிஐ விசாரணை. இதேதான் முந்தைய ஆட்சி காலத்துல சாத்தான்குள விவகாரத்துல முற்பகல் செய்யும் பிற்பகல் தானே விளை என்ற மாதிரி இவங்க என்னென்ன ஸ்டாண்டர்ட்லாம் எடுத்தாங்களோ அதே ஸ்டாண்ட் இப்ப இவங்களுக்கு ரிப்ளை ஆகுது. ஆனா இப்போது யாரும் எதுவும் மறைக்க முடியல, கூடுதலான தகவல் வெளியே வருது சமூக வலைதளம் வாயிலாக. இல்ல அப்பவும் யாரும் எதையும் மறைக்கவும் முடியல. இன்னொன்னு உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன், அப்ப சிபிஐ விசாரணை கேட்கறதுக்கு முன்னாடியே வந்து சிபிஐ விசாரணைக்கு அப்போதைய அரசு அதிமுக அரசு கொடுத்துட்டாங்க. ஆனா இப்ப வரைக்கும் சரி ஓகே நீதிபதிகள்லாம் கேட்டதற்கு பிறகு சிபிஐ விசாரணை நல்லா எனக்கு நினைவு இருக்கு, நானும் செய்தியை பப்ளிஷ் பண்ணிருக்கோம், எங்களோட ஆசான் வழியே நாங்களும் பப்ளிஷ் பண்ணிருக்கோம். இப்ப சகோதரி சொன்ன மாதிரி சிபிஐக்கு இந்த வழக்கு அந்த வழக்கு போனதுனாலதான் இன்னும் அந்த வழக்குல 9 பேர் சிறையில இருந்துகிட்டு இருக்காங்க. அப்ப அந்த 9 பேரை பார்த்தாது இந்த 6 பேர் திருந்தலாம்ல, அந்த 9 பேரை பார்த்தாது இந்த மாதிரி காவல்துறையில இருக்காங்களே. இப்ப இந்த விவாதம் எதுக்கு? ஒரு 6 பேர் செய்த தவறு அவனை ரெக்கவர் பண்ணிட்டு அவங்க கிட்ட நகை ரெக்கவரி இது மாதிரி இன்னும் யாரும் நடந்துற கூடாது அப்படிங்கிற ஒரு இன்னும் நடந்துற கூடாது. இப்போ ஒரு பள்ளியோட செவர் விழுந்து ஒரு குழந்தைக்கு எதனா ஆயிடுச்சுன்னு உடனே அந்த பள்ளி ஆசிரியரை நம்ம கைது செய்யறோம், அது கைது செய்யக்கூடாதுன்னு அது கரெக்ட் தான். அப்போ இந்த விஷயத்துக்கு இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு நம்ம கொத்தனாரையோ வாட்ச்மேனையோ பண்ணல, பள்ளி ஆசிரியர் தான் கைது செய்யறோம். அது மாதிரி இந்த விஷயத்துக்கு இந்த 6 பேரோட சேர்த்து அந்த டிஎஸ்பியும் கைது பண்ணிருக்கணும் நியாயமா. ஏன்டா இதுக்கு வந்து ஒரு டீமை வந்து ஃபார்ம் பண்ணி அவங்கள கவனிக்காம அரசு வாகனத்துல ஏத்திட்டு போய் அடிச்சு ஆட்டோல ஏத்தி இதுல நிறைய முன்னுக்கு ஏழை எளிய மக்கள் அப்படின்னா வந்து அவங்க எதுவும் பேச மாட்டாங்க, நீதிமன்றம் வரைக்கும் போக மாட்டாங்க, இந்த இஷ்யூ பெருசாகாது அப்படிங்கிற தைரியத்துல தான் இதையெல்லாம் பண்றாங்களா காவல்துறை? இல்ல ஏழை எளிய மக்கள் அப்படின்றதே காவல்துறை இல்ல. நீதிபதி கேட்டாரு, இதே வந்து ஒரு நீதித்துறையை சேர்ந்த ஒருத்தர் மேல இந்த மாதிரி புகார் வந்திருந்தாலோ இல்ல காவல்துறையை சேர்ந்த ஒருத்தர் மேல புகார் வந்திருந்தாலோ இந்த மாதிரி அடித்து கொடுமைப்படுத்துவீங்களா அப்படின்னு கேட்டாரு. அது நியாயமான கேள்விதானே?
ஒரு சமூகத்துல ஒரு உயர்தட்டு ஒரு பொருளாதார ரீதியா முன்தங்கி இருக்கிறவங்க மேல இந்த மாதிரி எல்லாம் எதுவும் நடக்கிறது இல்லையே. ஒரு புகார் காவல் நிலையத்துல கொடுத்துட்டு அந்த புகார்ல எஃப்ஐஆர் போடுறதுக்கு நீதிமன்றத்தை நாட வேண்டியதா இருக்கு. கோர்ட்ல போய் டைரக்ஷன் வாங்கிட்டு வந்து போட மாட்டேன். ஒவ்வொரு முறையும் நீதிமன்றத்துல டைரக்ஷன் போகும்போது நீதிமன்றம் வான் பண்ணுது, என்ன பண்ணுது, கோர்ட்டுக்கு வந்தாதான் நீங்க எஃப்ஐஆர் போடுவீங்களா அப்படின்னும் போது அட்லீஸ்ட் எஃப்ஐஆர் போட்டு இவனை அரெஸ்ட் பண்ணி கொண்டு அந்த ஸ்டேஷன்ல ஒப்படைச்சிட்டு சிறையில் அனுப்பிச்சிட்டு மறுநாள் கஸ்டடி எடுத்துக்கலாம். இதுல என்னன்னா அந்த ஸ்பெஷல் டீம் பண்றது என்னன்னா ஃபர்ஸ்ட் அவங்கள டேக் ஓவர் பண்ணிடுறாங்க அக்யூஸ்ட். இது எல்லா ஸ்பெஷல் டீம் பண்றதுதான். ரெக்கார்டிக்கலா இவங்களை எதுவுமே கிரியேட் பண்ண மாட்டாங்க. போய் அக்யூஸ்ட தூக்கிட்டு வந்து அவனை எப்படிலாம் காட்ட முடியுமோ காட்டிட்டு அவங்கள அதுக்கப்புறம் ரெக்கவரி பண்ண முடிஞ்சா காட்டிட்டு அதுக்கப்புறம் கொண்டு வந்து ஸ்டேஷன்ல உட்கார வச்சு அதுக்கப்புறம் தான் ரெக்கார்டிக்கல் கிரியேட் பண்றது. இதுதான் ஸ்பெஷல் டீம். ஸ்பெஷல் டீம்ல இதுதான் பண்ணிட்டு இருக்காங்க. அதுதான் இங்க நடந்திருக்கு. ஆனா இது லோக்கல் ஸ்டேஷனுக்கு தெரியாம நடந்திருக்கு. ஒரு எஃப்ஐஆர் கூட எக்கச்சக்கமான சந்தேகங்கள் அவங்கள வச்ச மாதிரியே நீங்களும் உள்ளுக்குள்ள காவல்துறையை சார்ந்து நிறைய சந்தேகங்களை நீங்க கிளப்பியிருக்கீங்க. இதுக்கெல்லாம் விடை தெரியுமாங்கிறதையும் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம இன்னும் விரிவாக அதை பத்தி விவாதிக்கலாம். விமலேஸ்வரன், இந்த மாதிரியான காவல் நிலைய மரணங்கள் தமிழகத்துல தடுக்கப்படுமா? அப்படி தடுக்கப்படணும்னா அரசு என்ன செய்யணும், காவல்துறை என்ன செய்யணும், மக்கள் என்ன செய்யணும்? நிச்சயமா சுருக்கமா என்னன்னா இந்த வழக்குல காவல்துறை வந்து கீழே இருக்க சாதாரண காவலர், முதல்நிலை காவலர், எஸ்ஐ, இன்ஸ்பெக்டர் லெவல்ல இருக்கவங்க எல்லாருக்கும் பிரஷர் அதிகமா தரது வந்து மேலதிகாரிகள் தான். நீ இந்த அக்யூஸை பிடிச்சிட்டு வரலன்னா உனக்கு மெமோ, உனக்கு அப்படி இப்படின்னு அவனை டார்ச்சர் பண்ணோன்னே பிடிச்சிட்டு வந்துடுறாங்க. அதுக்காக அடிச்சு கொல்ல சொல்லலை. இப்போ அப்பப்போ காவல்துறையில எந்த அரசு வந்தாலும் காவல்துறை தனியா அப்பப்போ ஒரு ரெஃப்ரெஷ் பண்றதுக்காக அவங்க மன அழுத்தத்துல இருந்து வெளியே வரணும், இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாதுன்னு பல பயிற்சிகள் கடந்தா இருக்கு. மாநிலம் கடந்தும் போய் சில பேருக்கு பயிற்சி கொடுத்துட்டு இருக்காங்க. புதுசா அப்டேட் ஆகுது, ஆப் வருது, அந்த மாதிரி பல விஷயங்கள் கொடுத்துட்டு இருக்கும் போதும் ஒரு சில காவலர்கள் சட்டம் ஒழுங்குக்கு லாயக்கில்லாத காவலர்களை முதல் ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம்னா அவங்கள தூக்கி வேற லாண்ட் ஆர்டர்ல இல்லாம வேற டியூட்டில வைக்கணும். ரெண்டாவது, இந்த மாதிரி முறுக்கா இருக்கவங்க சில பேர் உள்ளேயே இருப்பாங்க, காவல் நிலையத்துக்குள்ள வெளியே வரமாட்டாங்க, ரைட்டராவே கடைசி வரைக்கும் இருப்பாங்க, ஐஎஸ்ஆவே இருப்பாங்க, அவங்களெல்லாம் யூனிஃபார்ம் போட்டு இந்த சர்க்குலை மாத்தணும். மூணாவது, இந்த வழக்கே திசை மாறிய வழக்காயிடுச்சு. நகை 9,000 நகை, செயின், வளையல், மோதிரம் காணான்னு 9,000 நகை வழக்கு. இப்ப அந்த உண்மையான குற்றவாளி கண்டிப்பா தப்பிச்சிருப்பான், அவன் ஹாப்பியா இருப்பான் எடுத்தவன். இல்ல உண்மையாலுமே தொலைஞ்சிச்சான்றது தெரியவே இல்லை. ஆனா வழக்கு கொலை வழக்கா இப்ப மாறிடுச்சு. சார் சொன்ன மாதிரி கொலை வழக்கா மாறிடுச்சு. மூணாவது, முதல்வர் வந்து உடனடியாக மறுநாள் அந்த உடனடியாக காவல்துறை உயர் அதிகாரிகள் அனைவரையும் கூப்பிட்டு பல தீர்மானங்கள் இந்த மாதிரி உடனுக்குடன் எங்கெங்க என்ன சம்பவம் நடக்குதுன்னா உடனே ஊடகங்களுக்கு தெரிவிக்கணும் நீங்க அப்படின்னு நிறைய நிபந்தனைகளோட நேற்று கூட்டம் பெருசா நடைபெற்று இருக்கு. தற்போது கூட சில மணி நேரத்துக்கு முன்னாடி கூட அந்த பாதிக்கப்பட்ட பையனோட இறந்து போன பையனோட அம்மாக்கே போன் பண்ணி முதல் வார்த்தை ரொம்ப சாரிமா அப்படின்னு முதல்வரே சாரி அப்படின்னு சொல்லிட்டாருன்னா அவருக்கு கீழே இருக்க காவல்துறை தப்பு செய்திருச்சுன்றத அவர் பகிரங்கமா ஒத்துக்கிட்டாரு. ஆனா மேற்கொண்டு இனிமேட்டு அதற்கு அவர் பொறுப்பேற்று கொண்டாருங்கிறதா அர்த்தம். அப்ப அந்த பொறுப்பேற்று தார்மீக அடிப்படை அடுத்து என்ன பண்ணணும்ங்கிறது வேணுங்கிற உதவி செய்யற தைரியமா இருக்குன்னு சொல்லிட்டாரு. நன்றி. Taste the Daily.